வணக்கம். கரூர் துயர சம்பவம் குறித்து சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான நிலையில் தமிழக அரசின் சார்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கலாம், சிபிஐ மேற்பார்வையிடுவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் சிபிஐயிடம் முதற்கட்ட அறிக்கையினை ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு கேட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விஜயின் பரப்புரை நடைபெற்ற கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அவர்கள் பார்த்தோம்னால் சோதனையிட்டனர். அதற்கு பின்பு அங்கே ஆய்வு மேற்கொண்டு அவர்கள் விசாரணை நடத்திய நிலையில் அதே போன்ற அருகில் இருக்கக்கூடிய டீ கடை ஓனர் அதே போன்ற மற்ற அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் ஆதவர்ஜனா அவர்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ராம்குமார் என்பவரிடமும் விசாரணையானது விரைவில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் பரப்புரை வாகனத்தை அளவிடவும் வாகனத்தில் சிசிடிவி பதிவுகளை பெறவும் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை மேற்பார்வையிட்டு அது எத்தனை மணி நேரத்திற்கு சென்றது, அதே போன்று அந்த வாகனத்தினுடைய அளவு என்ன, அந்த வாகனத்தினால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா, அதே போன்று அந்த வாகனத்தினுடைய முன்பகுதி சிசிடிவி காட்சிகள், உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பெறுவதற்கு தற்பொழுது அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ அதிகாரிகள் பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருப்பது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளை மறுதினம் தாவேகாவில் பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஒருபுறம் சிபிஐ அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள்.